வணக்கம். தமிழ்நாட்டுல நம்ம சமையல் கேஸ் சிலிண்டருக்கு சில புது ரூல்ஸ் வந்திருக்கு. இதனால என்ன நடக்குது, நம்ம என்ன செய்யணும், வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி, ஐயோ கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வந்துருமா அப்படிங்கிறது தான். சோ உண்மை என்னன்னு நேரா பாத்துரலாம். இந்த நிலைமைய சரியா புரிஞ்சுக்க முதல்ல இந்த புது கவர்மெண்ட் ரூல் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்க, அரசாங்கம் ரொம்ப தெளிவா ஒரு கோடு போட்டுட்டாங்க. வீட்டு உபயோகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த 19 கிலோ கமர்ஷியல் சிலிண்டர் சப்ளை இருக்குல்ல, அத பெரிய சிட்டிஸ்ல தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. சரி, இது எல்லா இடத்துலயுமான்னு கேட்டா இல்ல. குறிப்பா சென்னை, மும்பை, பெங்களூர் மாதிரி பெரிய நகரங்கள்ல தான் இந்த மாற்றம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் மாதிரி முக்கியமான இடங்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. சரி, ஏன் திடீர்னு இப்போ இந்த நிலைமை? இதுக்கான காரணம் நம்ம ஊர்ல இல்ல, ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி ஆரம்பிக்குது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற போர், குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நடுவுல இருக்கிற டென்ஷன். இதனால அரபு நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வர கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்குது. மூணாவதா அது நேரடியா நம்ம வீட்டு கேஸ் சப்ளைல வந்து நிக்குது. பாத்தீங்களா எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு? சரி, இந்த நிலைமையை சமாளிக்க நம்ம சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். வீட்டுபயோக சிலிண்டர் விஷயத்துல வந்திருக்கிற முதல் பெரிய ரூல் இதுதான். அதாவது நீங்க ஒரு சிலிண்டர் வாங்குனதுக்கு அப்புறம் அடுத்த சிலிண்டர் புக் பண்றதுக்கு மினிமம் 25 நாள் வெயிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. இந்த புது ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா அமல்படுத்தணும் இல்லையா? அதுக்காக அரசாங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லான அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. அவங்க எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். யாராவது சிலிண்டரை பதுக்கி வச்சாலோ இல்ல பிளாக் மார்க்கெட்ல வித்தாலோ அவங்களுக்கு கடுமையான ஃபைன், ஏன் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலான்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க. சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதனால ஹோட்டல்ஸ்க்கு என்ன பாதிப்பு, அதை விட முக்கியமா நமக்கு, அதாவது பொதுமக்களுக்கு என்ன பாதிப்புன்னு பார்க்கலாம். உடனடியா பாதிப்பு யாருக்குன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு தான். இப்போ பெங்களூர்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. நம்ம சென்னை ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் பிரதமர்கிட்டயும் முதலமைச்சர்கிட்டயும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை கொண்டு வருது. இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கலன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வர சிலிண்டரை சட்டவிரோதமா வாங்க முயற்சி பண்ணுவாங்களா? அப்படி நடந்தா நமக்கு தட்டுப்பாடு இன்னும் அதிகமாகுமே. இவ்ளோ கவலைக்கு நடுவுல ஒரு ஆறுதலான விஷயம் இருக்கு. அதான் இந்த ஸ்லைட்ல பாக்குறீங்க. கேஸ் டேங்கர் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பயப்படாதீங்க, வீட்டு உபயோகத்துக்கு அடுத்த 3 வாரத்துக்கு தேவையான சிலிண்டர் ஸ்டாக் இருக்கு, மக்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு நிலவரம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இந்த நிலைமையில நாம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். பதட்டப்படாம ஆனா தயாரா இருக்கணும். முதல்ல கேஸை கொஞ்சம் சிக்கனமா யூஸ் பண்ணுங்க. 2வது 3 வாரத்துக்கு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிருக்காங்க, அதனால உடனே பயந்து போய் புக் பண்ணாதீங்க. 3வதா ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இல்ல வேற ஏதாவது ரெடியா வச்சுக்கிறது நல்லது. கடைசியா ரொம்ப முக்கியமா சட்டவிரோதமா கள்ளச்சந்தையில வாங்காதீங்க, அது நிலைமையை இன்னும் மோசமாக்கும். கவர்மெண்ட் கிட்ட அடுத்த 3 வாரத்துக்கு ஒரு பிளான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தா என்ன ஆகும்? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. சோ என்ன நடக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.